வணக்கம் என்பவர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 ஃப்ரான்ஸில் பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸில் 90% மாவட்டங்களுக்கு ஏரசா உதவித்தொகை வேலை இல்லாதாக்களுக்கு வழங்கப்படுற ஏரசா உதவித்தொகை நிப்பாட்டினம். நீங்கள் இந்த ஏரசா எடுத்துன்னு இருக்கிறீங்களா இருந்தால் இல்த ஃப்ரான்ஸ்லேயும் எங்கள் தமிழர்கள் கூட வசிக்கிறபடியே அந்த செய்தியை சொல்கிறேன். இல்த ஃப்ரான்ஸில் 91, 92, 93 தவிர 94, 95 சில மாவட்டங்கள் நிப்பாட்டப்படலை. அதால் 93 சென்செந்தனியை தவிர மிச்ச மாவட்டங்கள் ஃபுல்லாக இந்த ஏரசா உதவித்தொகையை கவர்மெண்ட் நிப்பாட்ட போகிறதா சொல்லியிருக்கணும் 31 டிசம்பரில் இருந்து. அதால் 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து உங்களுக்கு வேறு மாவட்டங்கள் சென்செந்தனியை தவிர வேறு இடங்களில் நீங்கள் வசிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஏரசா காசு வழங்கப்பட மாட்டாது, நிப்பாட்டிடுவினோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எங்கள் வேலையில் இருந்தால் இப்போயே அந்த வேலையில் போய் சேர்ந்து வேலை உங்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் அமைச்சு கொள்கிற நல்லம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ 1ஆம் தேதி பிறகு எல்லாருமே வேலைகள் தேடி திரிவினோம். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால் ஃப்ரான்ஸில் படித்தாக்கள் இருக்கணும். இப்போ கொஞ்சம் எங்கள் அந்த படித்ததால் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதால் நாங்கள் எங்கண்டாக்கள் பாதிக்கப்பட்டுருவினோம். அதனால் நீங்கள் இப்போயே வேலையில் தேடி எடுக்கிறது நல்ல வேலைகள் பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில். ஆனால் சென்செந்தனி மாவட்டத்துக்கு மட்டும் நிப்பாட்ட இல்லை. அதுமாதிரி ஃப்ரான்ஸில் அந்த கூட வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த சரியான கஷ்டப்பட்ட மாவட்டங்கள் இருக்குதானே, அதுகளுக்கு இந்த காசை நிப்பாட்ட இல்லை. மிச்ச இடங்கள் எல்லாத்துக்கும் 90% இடங்களுக்கு நிப்பாட்டினா 31 டிசம்பரோட. அதனால் நீங்கள் ஏரசா காசை எடுத்துன்னு இருக்கிறீங்கன்னு சொன்னால் 93 தவிர வேறு 95 ஒரு சில பகுதிகளில் நிப்பாட்டலை. உங்களுக்கு நீங்கள் ஏரசா எடுத்துன்னு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரான்ஸ் travail-ல நார்மலாக உங்களுக்கு கடிதம் கொண்டு வருமென்னு நினைக்கிறேன். உங்களை இப்படி நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு போடுவினோம். உங்களுக்கு கிழமை மட்டும் கடிதம் கொண்டு வரும். அதுக்கு முதலே நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ஆக்கள்கிட்ட தெரிஞ்சாக்கள்கிட்ட சொல்லி வேலைகளில் போய் சேர்றது நல்லம் என்று சொன்னால் அவ்வளோ பேரும் வேலையை இல்லாமல்னு சொன்னால் எல்லோரும் கிடைச்ச வேலையை செய்கிறதுக்கு பார்ப்பினோம். அதால் முன்தடவைக்கு பயனுள்ளதாக அமைமன்று தான் இந்த காணொலியை போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இப்படி இந்த 93 தவிர வேறு இடங்களில் இருந்தால் அவைக்கு இதை தெரியப்படுத்துங்க. இப்போயே எங்கேயாவது போய் வேலைகளில் சேர சொல்லி ஃபுல்லாக நிப்பாட்டினா அவ்வளோ பேரும் வேலை தேடிவிடும். அதால் நிறைய பேர் பாதிக்கப்படுவிடும். அடுத்து என்னென்னு சொன்னால் இப்போ வருமானம் இல்லைன்னு சொன்னால் களவுகள் அதுகள் அதிகரிக்கும். அதனால் உங்களோட பணம் நகைகள் அதில் வச்சுருந்தா நீங்கள் பேங்க் லொக்கர் வழியை வச்சுருக்கிற நல்ல வீடுகளில் வைக்காமல் தெரியும் தமிழாக்கள்கிட்ட ஓகே நகை இருக்குது அது இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதனால் வேலைகள் இல்லைன்னு சொன்னால் சாப்பாடு ஒன்றும் ஓகே சாப்பிட்றதுக்கு கடைசி அது திருட்டு. அதனால் திருடு அதிகரிக்கப்படும். அதனால் நீங்கள் உங்களோட கஷ்டப்பட்டு உழைச்சி நகைகள் அதில் வேண்டியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் பேங்க் லொக்கர் வழியாக கொண்டு வைங்க. வீட்டில் சும்மா தேவையில்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை வீட்டில் வச்சுருக்காதீங்க. ஆபரணங்கள் அதில் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாதுகாப்பு உங்கள் கையில். நன்றி.